இது நேற்றுக்கே வந்துருச்சுங்க. வெயில் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். செம்ம வெயில் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்? இறகு பந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பேட்மிண்டன், டென்னிஸ், இப்படி எல்லா விஷயங்கள் இருக்குது. இது வந்து இறகு பந்தும்பாங்க. ஆனால் இது இறகு பந்து இல்லை, பிளாஸ்டிக்கில் இருக்குது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட, அதாவது பூப்பந்தில் விளையாடுவாங்க, இறகு பந்தில் விளையாடுவாங்க. பூப்பந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அடித்தா. இப்போ இதனால் நான் வந்து விளையாண்டுருக்கேன். இந்த மணிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி டெய்லியும் விளையாடுறப்ப இந்த மணிக்கட்டுலேருந்து இது வரைக்கும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் டெய்லி வலிக்கிறப்ப. ஏன்னா இப்படி அந்த பூப்பந்து நான் சொல்கிறது இது விளையாண்டா கூட, இறகு பந்து விளையாண்டா கூட பெருசாக அப்படி இருக்காது. இந்த பூப்பந்து விளையாடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக விளையாடுவாங்க. அங்கே ஒரு 5 பேர், இங்கே ஒரு 5 பேர் இருப்பாங்க. அது வந்து கட் அடிக்கணும். இப்படி கட் அடிக்கணும், இப்படி அடிக்கணும். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் அடிக்கிறப்போ இது செம்ம வேலை செய்யும். இது வந்து ரொம்ப வலி எடுத்துக்கும். ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து டெய்லியும் வலித்தாலும் பரவாயில்லன்னு அந்த வலியோடவே போய் விளையாடுவேன். விளையாடுறப்போ அந்த வலி தெரியாது. விளையாண்டதுக்கப்புறம் வலிக்கும். அடுத்த நாள் ஐயோ வேண்டாம் என்னால் முடியாது அப்படி வலிக்கும். ஆனாலும் திருப்பி அந்த பேட் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி அந்த பேட்டு கூட இங்கே வாங்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் பெருசாக யாரும் வாங்க மாட்டாங்க. நான் வந்து 2 பேட்டு வாங்கி, நான் அந்த மாதிரியான நபர், மற்றவங்க மாதிரி இல்லை. அது ஏனோ நான் அப்படி வித்தியாசமாக இருந்திருக்குது. ஒரு ஊரே இருக்குது. அந்த ஊரில் வந்து காசு போட்டு வாங்கி விளையாடுறதுக்கு முடியும். அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு பேட்டுக்கு 2-3 பேட்டு வாங்கி, அந்த நெட்டு வாங்கி, இந்த மாதிரியெல்லாம் வந்து எவனோ ஒருத்தன் வாங்கி வச்சா அதில் ஓசில் விளையாடுறதுக்கு தான் நிறைய பேர் இருந்தாங்க. 10 பேர் சேர்ந்துக்குவாங்க, 8 பேர் சேர்ந்துக்குவாங்க, 4 பேர் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் பேட்டு மட்டும் அவங்களதான் இருக்காது. அந்த நெட்டு கட்டுற நெட்டு அவங்களதான் இருக்காது. அது என்னுடையதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வாங்குவேன். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், எனக்காக யோசிக்க மாட்டேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் இருந்து வாங்கினது. 10 பீஸு 97 93 அப்படின்னா ஒரு பால் வந்து கிட்டத்தட்ட 9 ரூபா 30 காசு, கிட்டத்தட்ட 10 ரூபா கணக்கு. சரி, அந்த சத்தம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். இது ரிவேர்ஸ் பகுதி, பின்னாடி பகுதி. ஏன்னா அது அடிபட்டு வந்திருக்கனால அது ஈஸியாக வந்துருச்சு. இந்த பக்கம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்படி எடுக்கணுமா, இப்படி எடுக்கணுமா? இப்படி தான் எடுக்கணும். அதுவே மறந்துட்டேன். இது பிளாஸ்டிக்குங்க. இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் விளையாடுறதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப விளையாண்டு இதெல்லாம் பிஞ்சு போய் உடஞ்சி போய் அதுக்கப்புறம் தான் ஒன்று வாங்குவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களை மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப இடைஞ்சலான ஒரு விஷயந்தான். எங்கள் ஊரில் இதுக்குன்னு தனியாக விளையாடுற கிரவுண்டெல்லாம் கிடையாது. வீதியில் தான் விளையாடணும். இப்போ இந்த ஒரு பால் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இந்த பால் இன்றைக்கே வந்துருமான்னு, புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் வராது. ஏன்னா ஏதாவது ஒரு ஓட்டு மேலே, ஏதோ ஒரு கட்டடத்து மேலே விழுந்துடும். அப்படித்தான் எல்லா பாலும் அடித்து எதுவும் உடைக்காமல் அதெல்லாம் ஒவ்வொரு வீட்டினுடைய கூரை மேலே தான் கிடக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு பாலும் காணாமல் போய் மிஸ் ஆகி புதுசாக வாங்கியிருக்கு. பிளாஸ்டிக் வாசம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த பூ பந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரும். அடித்தோடனே டக்குன்னு வரும், டக்குன்னு எடுக்கணும். இது அப்படி இல்லை. இது விளையாடுறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, போகிறப்ப வேகமாக போயிட்டு இறங்குறப்ப அப்படி மெதுவாக ஸ்லோவாக வரும். இப்போ இதுவுமே கட் அடிப்பாங்க. இதுவுமே கட் அடித்தா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போய் கீழே விழுவோம். இது அந்த மாதிரி விளையாடுவாங்க. நாங்கள் 2லேயுமே விளையாடுவோம். பெரும்பாலும் நான் சொன்னேன் இல்லையா, தனியாக 2 பேர் 3 பேர் 4 பேர் விளையாடுறது இந்த மாதிரி பூப்பந்து தான் விளையாடுவோம். அந்த பூப்பந்து இது வந்து பிளாஸ்டிக்கு. நான் வாங்கினது இறகு ஒரிஜினலாகவே. எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தரமாக இருக்கிற பொருள் தான் வாங்குவேன். தரமாக இருக்கிற பேட்டு தான் வாங்கினேன். இருக்கிறதுலே விலை அதிகமான ஒரு பேட்டு தான் நான் வாங்கினேன். ஒரு பேட்டில் அது 2-3 பேட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி இது வந்து இறகுல வாங்கணும் அப்படின்னா அப்போவே விலை அதிகம். ஒரு பால் வந்து 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருக்கும். 100 ரூபா அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பால் வாங்கணும்னு ஒரு 500 600 சரியாக எனக்கு விலை தெரியல. அது வந்து இறகு ரொம்ப நாள் வரும். ரியலாக இறகுலேயே இருக்கும். அந்த பால் தான் நான் வாங்குவேன். அப்படித்தான் எது செஞ்சாலும்
அதில் முதல் தரமாக இருக்கிற ஒரு பொருள் தான் நான் வாங்குவேன். அப்படி தான் விளையாடுவேன். மற்றவங்க யோசித்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க பொருள் விளையாண்டுக்கலாம்னு அவங்க நினச்சாலும் பரவாயில்லன்னு 2-3 பேட்டு நானே வாங்கி போட்டுருவேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த நெட்டு கட்டுற நெட்டு கூட அவங்க வாங்க மாட்டாங்க, நான் தான் வாங்கி போடுவேன். ஆனால் இப்போ விளையாடுறதுக்கு இடம் இல்லை. இப்போ நான் விளையாட முடியாது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இது வீட்டில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் வாங்கியிருக்கு. ஓகே, இந்த பால் திருப்பி 10 பால் இருக்குது. 10 நாள் விளையாண்டாங்கன்னா திருப்பி 10ஆவது நாளில் இன்னொரு இடம் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் விலை கம்மியாக வாங்கியிருக்கோம். ஏன்னா புதுசு புதுசாக இருந்தாலும் திருப்பி தொலைஞ்சு போயிடும். உடஞ்சி போனால் அதுக்கப்புறம் மாற்றுறது வேறு. ஏன்னா இது ரொம்ப நாள் வரும். இது நல்லா விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா இதுவே ஒரு 6 மாதத்துக்கு விளையாடலாம். சரியாக தெரியல. சரி, ஓகே. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க, வைக்க முடியல, வைக்குது. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து பேட்மிண்டன் அது எனக்கு சரியாக தெரியல, அதெல்லாம் தெரியாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இறகு பந்தில் விளையாண்டுருக்கீங்களா, பூ பந்தில் விளையாண்டுருக்கீங்களா, இது விளையாட உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.